ஆத்திகரா பாத்தீங்கன்னா அது ஒரு ஆத்திகர் படமா தெரியும், நாத்திகரா பாத்தீங்கன்னா இது ஒரு நாத்திகர் படமா தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. நான் சாமி கும்பிடுறவன், நான் ஆன்மீகவாதி, நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன். இப்ப கூட கையில கயிறு கட்டிட்டு இருக்கேன். பத்திரிகை உலகி நயன்தாரா மட்டும் இருக்கீங்க, அனுஷ்கா காணும். அனுஷ்கா வரலையா? அண்ணா உங்க பேர் என்னண்ணே? அண்ணாதோட. அப்ப நீங்க வந்து ஏடிஎம் கேல வந்துட்டு இதுவா இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்ல, என்னுடைய எல்லா படங்கள்லயுமே என் கூட நடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க. இல்ல தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்க ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தோம். ஆக்சுவலா வடக்குப்பட்டியில இருந்து அந்த சைடு போயிட்டோன்னு. பட் இப்போ அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பா பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 2 மணி நோக்கி போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் பசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் சேசுமாரி மாம்ஸில் கொஞ்சம் சுகர் பேஷண்ட் வேற, மாத்திரை போடுற டைம் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வா சாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ குடிக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு டியூட் பண்ணது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது, ரிவ்யூஸ்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது, நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர்களுடைய சப்போர்ட். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தான். தனித்தனியாக எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவர்கிட்ட ஆரம்பித்து சாட்ட ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டுமே நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ணதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ், என்னோட நடிப்பை விட. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை, என்னுடைய எல்லா படங்கள்லையுமே என் கூட நடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லா படங்களும் வித்தியாசமான கேரக்டர்ஸில் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக உறுதி. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றதை நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும். அடுத்த படத்தில் சொல்லிட்டாங்கண்ணே. சரி, அடுத்த படத்தில் அப்போ இந்த படத்தில் நானும் மேகா ஆகாஷும் தான் மறுபடியும் பண்ணுறோம். சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா. ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் நன்றி நான் சொல்லிக்கிறேன். இல்லை தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசிச்சு வச்சிருந்தோம். ஆக்சுவலாக வடக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு போயிட்டோன்னு. பட் இப்போ அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணுவோம். அது நீங்க பாக்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆத்திகரா பாத்தீங்கன்னா அது ஒரு ஆத்திகர் படமா தெரியும், நாத்திகரா பாத்தீங்கன்னா இது ஒரு நாத்திகர் படமா தெரியும். ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சடு, எல்லாருமே கலந்து வந்து சினிமா என்ஜாய் பண்ணுன்றதுனால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டைரக்டர் வச்சிருக்காரு. நீங்க ஆத்திகரா நாத்திகரா? அப்ப சாமி படம் தான். சொன்னானே சார். அதே மாதிரி ஹீரோயின் உங்க படம் எல்லாத்துலயுமே பிரமாதமா இருப்பாங்க, இந்த படத்துலயும் பிரமாதமா இருக்காங்க. ஆனா வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு டியட்டோ இல்ல லவ் சீனோ இல்ல. அதை கேட்டீங்க. அடுத்த படத்துல இந்த படத்துல காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஜனரஞ்சகமா பிரமாதமா இருந்தது. அந்த விஷயம் எங்களோட அந்த ஃபீலிங்கையும் இல்ல. உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கு. யாருன்னா பார்த்தாங்கன்னா இவன் மனசுல இருக்கிறதெல்லாம் அவங்க இப்போட நான் சொல்றேன், இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேற யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்துல ஒரு பேய் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. இவங்களோட எந்த சீனுமே இல்லதான். அதான் கேட்டேன் கார்த்திகிட்ட, இவனும் உங்களை பேர் தான் வச்சிருக்கான், ஆனா இந்த ரசனை வர மாட்டேது, நான் என்ன பண்றது? அதனால அடுத்த படத்துல கண்டிப்பா வச்சிருக்க கார்த்தி. கேட்டுங்க, அவங்க கேட்கிறாங்க, நான் கேட்கலங்க. அதான் காமிச்சிருக்கீங்க கண்ணாத்தா கோவில். இல்ல நீ இந்த கொஸ்டினை வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போற போல. அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம வந்து இது பண்ணல. எந்த கோவிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்கனால தப்பு. அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு அப்படின்றதான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படி தோணுது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்ல. சோ அதனால அவங்க 2 பேருக்குமே அதை பொதுவாக தான் வச்சிருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. நான் சாமி கும்பிடுறவன், நான் ஆன்மீகவாதி, நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன். இப்ப கூட கையில கயிறு கட்டிட்டு இருக்கேன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. இல்லாட்டி நான் சூழலை வச்சுட்டு நிக்கவே மாட்டேன். அதனால சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த முன்னாடியான அவர் கேட்டார்ல அந்த இஷ்யூ அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா?
ஆமா, இல்லைன்னா இது வந்து வெற்றி படமா இருக்காது, யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க, கைத்தட்டி இருக்க மாட்டாங்க, ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது, நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதி இருக்க மாட்டீங்க. நீங்களே இந்த கேள்வி இப்ப கேட்டிருப்பீங்களா, வேற ஏதாவது எழுதி இருப்பீங்க. அதனால அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, மக்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி, அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி, இப்படி நம்ம லவ் ராமு காமெடிலாம் போகலாம். ஆனா ஒரு சோசியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். டைரக்டரால் ஈஸியா பண்ணவே முடியாது. ஏன்னா சோசியல் கண்டென்ட்ல கை வைக்கும்போது ரொம்ப பார்த்து வைக்கணும். ஏன்னா 2 விதமான ஆட்களுமே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணனால 2 விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க. நாத்திகரும் என்ஜாய் பண்றாங்க, ஆத்திகரும் என்ஜாய் பண்றாங்க. ஸோ அதுக்கு உண்மையிலேயே டைரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும். அதே மாதிரி கூல் சுரேஷ் இந்த கண்ணாடி நீங்க கொடுத்ததான் சொன்னாரு, அதுக்கு அந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கலாம்னு உண்மைதான். இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி பரத் பண்ண மாட்டேன்ல. அது அவன் அப்படிதான் பிக் பாஸ் ஒருத்தர்கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான், அவங்க பேர்லாம் சொல்ல மறந்துட்டா, கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவர்கிட்ட இருந்து வாங்கினேன்ட்டு. அவனை பத்தி நீங்க பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவன் ஏதோ ஒன்று பண்றான், அது கண்டுக்காதீங்க. ஆமா, அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு பாலிடிக்ஸா மாறுச்சு. இப்ப நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலை மறந்து சிரிக்கணும், அது ஒரு பிரச்சனையா ஒரு பாலிடிக்ஸா மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டான்ட்டு. ஆமா, அதுல என்ன இருக்கு. ஆமா ஆமா, அதுல ஒரு ஹீரோயின் கிடைச்சிட்டாங்க, இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல, கொஞ்சம் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்க பத்திரிகை உலகி நயன்தாரா மட்டும் இருக்கீங்க, அனுஷ்கா காணோம். அனுஷ்கா வரலையா? அதை விட முக்கியமானது இல்ல, எனக்கு பொறுத்தவரைக்கும் எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில ரொம்ப இறுக்கமா இருக்கவங்க, ரொம்ப சோகமா இருக்கும், ரொம்ப பிரச்சனை. மேபி சைக்காட்டிக் டாக்டர் 2-3 பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினா இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட ரொம்ப இறுக்கம் தான் இருக்கு, எல்லாருமே முகத்துல ஒரு சோகம், ஒரு சந்தோஷமே இல்லை. அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன். நான் என்னோட சின்ன வயசுல ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அது வந்து பாலாஜி அண்ணனோட சேர்ந்தேன். அப்ப அவர் வந்து பாப்பா என்னோட டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தாரு. அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மன்மதன் சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ என்னோட நோக்கம் எதுவா இருந்துச்சுன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும், சிரிக்க வைக்கணும். அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு சினிமான்னு, அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படின்றத என்னோட நோக்கமா இருக்கு. அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். என்னோட படங்கள்னால நீங்க வந்து சிரிக்கலாம், கவலையை மறந்து என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் தான். சதன சார் இங்க பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட். சொல்லுங்க சார், படம் ஃபுல்லா சூப்பரா இருக்கு, ஆனா அந்த கட் சீன் அதை விட நல்லா இருக்கு. ஏன் அது நீங்க இல்லன்னு சொல்லிட்டு அது கட் பண்ணிட்டீங்களா, இல்ல வந்து டைரக்ட் பண்ண வேலையா? அது இல்ல என்னன்னா ஒரு ஃபுல் லென்த் பார்க்கும்போது உங்களுக்கு கதை நகர்ந்து போகும்போது சில சீன்ஸ் ரொம்ப காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனா கொஞ்சம் லேக் ஆகும். அப்போ அதை வந்து எடிட்டர் எங்க எடிட்டர் சாரா அவர் கையில இருக்கு, எங்க கையில கிடையாது. அவரே வந்து கட் பண்ணிடுவாங்க, அதுக்கு தான் அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க. இல்ல இது காமெடி நல்லா இருக்கு, ஆனா பட் இந்த கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்கு அந்த கத்திரி. சந்தானம் சார், அதே மாதிரி முன்னாடிலாம் நீங்க ஹீரோவுக்கு நண்பரா வர்றப்ப கூட உங்களே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். இப்ப நீங்க ஹீரோ ஆன பிறகு உங்க கூட இருக்கிறாங்களா பெசேஸ், மாறன், ரவி மரியா சார், கூல் சுரேஷ், இவங்களெல்லாம் அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாற்றம் எதனால, எப்போல இருந்து நடந்தது? இல்ல இப்போ ஒரு காமெடினா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும், அதுக்கு ஸ்பேஸ் தரணும். நானும் பேசுவேன் காமெடி, அவரும் பேசுவார், இவங்களும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆயிடும். அதனால நிறைய படத்துல நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க, ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ஆனா சண்டை மாதிரி ஆயிடும், என் மேல பஞ்சு முடியணும், இல்ல நான் தான் பஞ்சு பேசுவேன், அப்படி அது பண்ணக்கூடாது. அங்க ஒருத்தர் செட்டிலா பிளே பண்ணணும், மத்தவங்க அது யார் பண்றாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும், அப்பதான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை நான் இந்த படத்துல பண்ணேன். இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன். என்னோட ரோல் நான் பண்ணிட்டு சுத்தி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்றது. ஸோ இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா அதுக்கு நீங்க அமைதியா இருந்தாலும் சிரிப்பு வரும், நீங்களும் நானும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும். ஸோ அது அந்த ஒரு சதனி சார், இப்ப ரஜினி சாரை வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, சங்கின்னு விஷயம் சொன்னாங்க சார். யாருங்க? சரி, அண்ணன் கேட்க முடியல, நீங்க கேளுங்க. ஈவே ராமசாமி நம்ம இங்க மென்ஷன் பண்ணலன்னு இல்லண்ணா. படம் பாத்தீங்களாண்ணே, படத்துல அந்த பையன் கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அதாவது கடவுள் இருக்காரான்னு, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், பானை செய்யறேன், நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான். அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு, நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க. இது வந்துட்டு நம்ம வந்து இல்லண்ணா, இப்ப வந்துட்டு நீங்க குப்புசாமி, கந்தசாமி என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். நம்ம படத்துல ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னன்னா, டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன், நானும் அவரோட ஃபேன். டிக்கி நோனான்றது அவரோட டயலாக்.
அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டயலாக். இதுக்கப்புறம் நான் ஆர்யா நடிக்க போற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சிருக்காங்க. இதே இந்த ஒரு டயலாக் வராம இந்த நான் சொன்ன இந்த காரணம் எல்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்க ராமசாமின்னு ஏன் வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். அண்ணா ஒரு கொஸ்டின் தான் சொன்னீங்க, 4 கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க சார். அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க. இல்ல அண்ணா ஒரு நிமிஷம் முடிச்சாரு சார். அண்ணா உங்க பேர் என்னண்ணே? அண்ணாதோட. அப்ப நீங்க வந்து ஏடிஎம்கேல வந்துட்டு இதுவா இருக்கீங்களா? டிஎம்கே வந்துட்டு ஏன் நீங்க அண்ணாதோரன் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன அடுத்த கொஸ்டின். அண்ணா சோசியல் மீடியால வந்து சங்கின் வந்து ஒரு பெரிய ஆக்டரை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த ஈவேரா மேட்டர் எடுத்துன்னு வந்து உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு? சங்கின்றது என்னங்க? இப்ப நான் கூட 6வது நான் வந்து 6வதுல நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணிருந்தேன். அந்த பொண்ணு பேர் சங்கி தான். நான் சங்கின்னு தான் கூப்பிடுவேன். அதுக்காக சங்கி ஆயிடுமா? நெக்ஸ்ட் ஓகே சார். அதே டயத்துல இப்போ ஒரு கேள்வி, இதான் நேர்வல் ரவி சார் பேசுறப்போ வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு. லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்த வாரத்தை நோக்கி போறதுனால அந்த டயலாக் யூஸ் பண்ணாரா தெரியலீங்களா? சார்கிட்ட தான் கேட்கணும் அவர் என்ன மீனிங்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு.